بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطعه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபான முக்தாராத் என்ற கிதாபில் இருந்து நாம் பாடங்களை வரிசையாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா, இதன் மூலம் நாம் எவ்வாறு மொழி வளத்தை வளர்த்து கொள்ள முடியுமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் தீனை வளர்ப்பதற்கும் ஒரு அழகான ஒரு கிதாபாக, நல்ல படிப்பினைகளை உள்வாங்கி நமக்கு தரக்கூடிய கிதாபாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இதன் மூலம் நமக்கு இம்மை மறுமையினுடைய முழு வெற்றியை தந்தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல் முக்தாராத் பாடம் 82. அல்ஹம்துலில்லா, 81 பாடங்களை கடந்து 82வது பாடத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிக தெளிவான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது. இந்த சேவையின் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவது மிகவும் எளிதான விஷயமாக இருக்கிறது. எனவே இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேர்வோம், இன்னும் நன்மையில் முந்திக்கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை, தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து சில வழிகாட்டுதல் மூலமும் நீங்கள் தரலாம். அதே போன்று உங்களுடைய துவாவிலே எங்கள் நிறுவனத்தின் நிலைப்புக்காக வேண்டியும், உறுதிப்பாடுக்காக வேண்டியும், இஹ்லாஸுக்காகவும் இதனுடைய வெற்றிக்காகவும் துவா செய்யலாம். அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நன்கொடைகளாக வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதன் மூலமும் நீங்கள் தாராளமான முறையிலே உதவி செய்யலாம். எனவே யார் தங்களுடைய நன்கொடைகளை வழங்க நாடுகிறீர்களோ, தங்களுடைய நன்கொடை இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்வினை நமக்கு தந்து அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம், பாடத்தை விளங்கிக் கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நுபுவத்துல் முஹம்மதிய்யத்து வ ஆயாத்துஹா ஹாஃபிழ் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவமும் அதனுடைய அத்தாட்சிகளும், பகுதி 5. நாம் 5வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதன் நுழைவதற்கு முன்பாக, இபாரத்துகளை நாம் படிப்பதற்கு முன்பாக பாடத்தின் சுருக்கங்களை சொல்வது வழக்கம். அதேபோல் இங்கும் இன்ஷா அல்லாஹ் பாடத்துடைய சுருக்கங்களை சொல்லிவிட்டு நாம் பாடத்திற்குள் செல்வோம். சென்ற பாடத்திலே இறுதியாக சொல்லப்பட்ட விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான அழகான விஷயங்களையும் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள், மிகச்சிறந்த முறையில் தந்திருக்கிறார்கள். சென்ற வேதத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அதைவிட மிகச்சிறந்த முறையிலே இந்த வேதத்தில் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த வேதத்திலேயும் கிடையாது, அதாவது தௌராத், இன்ஜீல், ஜபூர், எந்த வேதத்திலேயுமே இல்லாத இன்னும் சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள்.
உதாரணமாக நீதத்திற்கு அழகான முறையில் பதில் சொல்லுதல், நீதத்தை வாஜிபாக்குதல், கட்டாயமாக செய்யணுங்கிறத, அதே போல தீர்ப்பு சொல்றதுடைய அந்த சிறப்பை கொண்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல் நலவான அமல்களிலே ஆர்வப்பட வேண்டும் என்ற விஷயங்களை தூண்டுதல், அதுபோல நல்ல விஷயங்களில் ஆர்வமூட்டி, இதெல்லாம் மிக அழகிய முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இபாதத்துகள்ல அறிவாளி, அதாவது ஒரு அறிவாளி இந்த இபாதத்துகளை பார்த்தான்னு சொன்னா, இந்த ஷரியத்துல உள்ளதையும் முந்தைய ஷரியத்துல உள்ளதையும் பார்த்தா இதுல உள்ளது எப்படி இருக்கும்? அவருக்கு மிக தெளிவானதாக இருக்கும் இந்திய சமுதாயத்துல உள்ளதை விட. அதே போல் சட்டங்கள், ஹுதூதுகளா இருக்கட்டும், அஹ்காம்களா இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகத்தில் இந்த உம்மத்துல பெரிய சிறப்பிற்குரியதான். இல்மு ரீதியா, இபாதத் ரீதியா, வழிபடுதல் ரீதியாக, அதே மாதிரி வீரம் ரீதியாக, அல்லாவுக்காக தியாகம் செய்வது, எல்லா ரீதியும் என்னது உயர்ந்ததாகத்தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சிறப்புகள் எல்லாம் என்னது அடைந்து கொண்டாங்க சஹாபாக்கள். அதை பிறருக்கும் என்ன செஞ்சாங்க? எழுத்தியும் வைத்தாங்க. அவங்கள கொண்டு அதான் ஏவப்பட்டுச்சு. முன்னாடி உள்ள கிதாபுகள் இருக்குது, அந்த கிதாபுகளை எல்லாம் என்னது பரிபூர்ணப்படுத்துறது தான் இந்த விஷயம். அதாவது முன்னாடி ரசூலுல்லாஹி ஹஸரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே, தௌராத்துடைய ஷரியத்தை பரிபூர்ணப்படுத்துறதுக்காக வந்தது போன்று இங்கே எல்லா விஷயத்தையும் பரிபூர்ணமாக இதுக்கு பிறகு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடிய சிறப்பு இருக்குது. அதுவும் சரி, அவங்களுடைய இல்முகளும் சரி, தௌராத்தில் சிலது இருக்குது, சில ஜபூரில் இருக்குது. ஆனால் சிலது என்னது மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களோடு இருந்தவங்க ஹவாரியன்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஹவாரியன்களுக்கு பிறகு ஃபலாசஃபா இப்படி மாறிடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்கெல்லாம் தீனை அப்படி மாற்றிட்டாங்க. யாருக்கு பிறகு? ஈசா அலை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த தீனை ஹவாரியன்கள் ஒத்து இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி கடைசியாக அதாவது குஃப்ருடைய நிலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் இருக்குது, அது ஒருபோதும் மாற்றப்படாது. அது மிகவும் உறுதிமிக்கதாக இருக்குது, இறுதி வரை பின்பற்றப்படக்கூடியதாக இருக்குது. அது பாதுகாக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் எனது மற்ற முன்னால் சென்ற வேதத்திற்கும் இந்த வேதத்திற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பாடத்தினை காண்போம், இபாரத்துகளை படிப்போம், விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأخبر بأشياء ليست في هذه الكتب. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை கொண்டு எங்களுக்கு அறிவித்தார்கள், சில விஷயங்களை அறிவித்தார்கள். அந்த விஷயங்கள் இருக்கிறதே, அது இந்த கிதாபுகளிலும் ஆகியிருக்கவில்லை. அப்படின்றால் என்ன? பொதுவா தௌராத், ஜபூர், இன்ஜில், فليس في تلك الكتب إيجاب لعدل وقضاء بفضل وندب إلى الفضائل وترغيب في الحسنات إلا وقد جاء به وبما هو أحسن منه. அப்போ இதுல இருந்து ஜும்லா ஆரம்பிக்குது. பலைச, எனவே இல்லை, ஃபி தில்கல் குத்துபி, அந்த முன் சென்ற குத்துபுகளிலே, வேதங்களிலே இல்லை, ஈஜாபுன் லி அதிலின், அதாவது நீதத்தை அவசியமாக்கி வைப்பது, நீதமாக இருப்பது அவசியமாக்கி வைப்பது, கலாஉம் பி ஃபதுலின், அதாவது இரக்கமான முறையில் இரக்கம் காட்டி தீர்ப்பளிப்பது, அதாவது தண்டனையை கூறிவிட்டு கருணை காட்டி தீர்ப்பு வழங்கப்படும். நதுமுல் இலல் ஃபலா இலி, இன்னும் சிறப்புகளின் பக்கம் அழைப்பது. தர்கீபுன் ஃபில் ஹசனாத்தி, நலவான விஷயங்களின் பக்கம் ஆர்வமூட்டுவது. நதுபுன்னா அழைப்பதுக்கு சொல்லலாம். இவையிலெல்லாம் இல்லா தவிர வக்கது ஜா பிஹி வ பிமா ஹு அஹ்சனு மின்ஹு, அந்த விஷயங்களை கொண்டே அவர் வந்தே தவிர இன்னும் அதை விட மிக அழகான முறையில், இமாஹுவ அது ஆகியிருந்தது, அஹ்சன மின்ஹு அதை விட முன்னாடி உள்ளதை விட மிக அழகிய முறையில் எடுத்து சொல்லியே தவிர இவைகள் ஆகியிருக்கவில்லை. அப்போ எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சாங்க? நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதா நலரல் லபீபு ஃபில் இபாதாத்தி, லபீப் என்றால் அறிவுள்ளவருக்கு சொல்றது, லுப்புல் அதாவது அறிவுள்ளவர் கவனித்தால், நலரனா கவனித்தால், ஃபில் இபாதாத்தி இபாதத்தில் வணக்கங்களில் பார்த்தார். அல்லத்தி எப்படிப்பட்ட இபாதத்? ஷரஅஹா, அதை ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வ இபாதாத்தி கைரிஹி, அப்போ அது அல்லாத, அதாவது அந்த இபாதத்தை, இந்த
இந்த உம்மத்து இபாதாத்தி கைரிஹி மினல் உம்மமி, உம்மத்துகளிலிருந்து இந்த உம்மத் அல்லாத மற்ற இபாதாத்துகள். இதில் பார்த்தோம்னா அல்லாஹால வெளிப்படும் ஃபதுலுஹா, அதனுடைய சிறப்பு வெளிப்படும். ஒரு ஜஹானுஹா, மாற்றத்தை விட ஏற்றமானது என்று வெளிப்படும். உதாரணமாக இபாதத், முன்னாடி உள்ள சமுதாயத்துடைய இபாதத்தை பாருங்க, இங்கே உள்ள இபாதத்தை பாருங்க. அவங்க காலங்காலமாக இபாதத் செஞ்சாலும் நன்மைகளுடைய நிலை என்ன? ஆனால் இங்கே அல்லாத்துல 1க்கு 10 கொடுக்குறான். 1 7 7 10, 10 100. ஒரு அமல் செஞ்சார், ஒரு நன்மையை செஞ்சார், நீயத்து வச்சாரு ஒரு நன்மையை செய்யணும், உடனே அல்லாஹ் கொடுத்துட்றான். செஞ்சாரு, அதை செய்யலாம், அதுக்கு 1க்கு 10 கொடுக்குறான். அதே மாதிரி பன்மடங்காகி போய்கிட்டே இருக்குது. நீயத்தை பொறுத்து அரிசிது, அது பன்மடங்காகி பார்த்து போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஃபதுல் இருக்குது. ஒக்கதாலிக்க ஃபில் ஹுதூதி வல் அஹ்காமி, அதே போல அவ்வாறே ஆகியிருக்க ஹுதூத், அதாவது தண்டனையிலே ஹத்துகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில், வல் அஹ்காமி சட்டங்களிலே, ஒரு சாயிரி ஷராயி ஷரியத்துடைய எல்லா விஷயத்திலையும். அப்போ ஹுதூதை நிறைவேற்ற விஷயத்தில் கண்டிஷன், தண்டனை, அதே மாதிரி என்னது அதுக்குரிய முறைகள். முன்னாடி உள்ள இது எடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு தௌபாவே என்னது கொலை செய்கிறதா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இங்கே தௌபாக்கு வேறு வழி இருக்குது. அப்போ இது போன்ற பல விஷயங்கள் என்ன வித்தியாசம் ஏற்படுது. உம்மத்துஹு அக்மலுல் உமமி ஃபி குல்லி ஃபதீலத்தின், உம்மத்துஹு நபிசுல்லாஸ்லமுடைய சமுதாயம் இருக்கிறதே, சமூகம், அக்மலுல் உமமி உம்மத்துகளிலே மிகவும் பரிபூர்ணமானது, ஃபி குல்லி ஃபதீலத்தின் ஒவ்வொரு ஃபதீலத்து ஒவ்வொரு சிறப்பிலையும். எல்லா சிறப்பில் எடுத்துகிட்டோன்னு சொன்னால் மற்ற உம்மத்தை விட ரொம்ப சிறந்ததாக இருக்குது. கடைசியாக முதல்ல சொர்க்கம் போகக்கூடிய உம்மத் என்பதாக இருக்குது. அதே மாதிரி உம்மத்தில் என்னது அல்லாஹுத்தாலா சொர்க்கத்துக்கு முதல்ல போகக்கூடிய உம்மத் இதுதான் என்பதாக வருது. இதெல்லாம் எனது இந்த உம்மத்துக்காக குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், வெளிப்பட்ட, அதாவது வந்த சமுதாயங்கள் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் குரான்லேயே புகழ்ந்து சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ வந்ததுலேயே என்னது ரொம்ப சிறப்பு இருக்குது. ஃபைதா கீச இல்முஹும் பி இல்மி சாயில் உம்மி லஹர ஃபதுலு இல்மிஹிம். அப்போ ஃபைதா கீச அப்பாய்வு செய்யப்பட்டால், இல்முஹும் இந்த சமுதாயத்துடைய இல்மு நபிசுல்லாஸ்லமுடைய சமுதாயத்தினுடைய இல்மு இருக்குது, அதோடு இல்மி சாயில் உமம் மற்ற சாயில் உமமி மற்ற எல்லா உமத்தின் இல்மை கொண்டு கியாஸ், அதாவது ஒரு கணித்து பார்த்தோம் என்றால், லஹர திட்டமாக வெளியாகும், ஃபதுலு இல்மிஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளுடைய இல்முடைய அந்த சிறப்பு வெளியாகும். அதுக்கு பல அத்தாட்சிகள் இருக்குது. அவங்கள்ட்ட உள்ள உம்மத்துடைய இல்முக்கும் இந்த பாருங்க குரானுடைய விஷயம் இருக்குது. அப்போ குரான் தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், மிக குறைந்த நபர்கள் தான் மனனம் செய்திருந்தாங்க. இப்போ தௌராத்துடைய வேதத்தில் என்னது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று ஒரு சிலர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் என்னது ஹாஃபிஸ்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த உம்மத்துடைய சிறப்பை பாருங்க, யாரை பார்த்தாலும் ஹாஃபிஸ், எவ்வளவு குரானை மன்னன் செஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்போ இல்முல பார்த்துன்னு, அதே மாதிரி மற்ற ஃபுக்குஹா இருக்கட்டும், அதே மாதிரி ஹதீஸ்கிற கலையாக இருக்கட்டும், என்னது இந்த உம்மத்துக்கு என்னது அங்கே ஒவ்வொன்றும் என்னது நபிமார்கள்ட்ட போய் தான் கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த உம்மத்தே என்னது அந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்தஆலா சிறப்பாக்கி வச்சிருக்கான். அந்த அளவுக்கு இந்த இல்முடைய சிறப்பு அதிகமாக இருக்குது. ஒயின் கீச தீனஹும் இபாதத்துஹும் வத்தாத்துஹும் லில்லாஹி பி கைரிஹிம் ظهر அன்னஹும் அதியனு மின் கைரிஹிம். அப்போ ஒயின் கீச ஒப்பீடு செய்யப்பட்டால், தீனுகும் அவர்களுடைய மார்க்கம், யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துடைய மார்க்கம், இபாதத்துகும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய இபாதத் வணக்க வழிபாடுகள், வத்தாத்துகும் இன்னும் அவர்களுடைய வழிபாடக்கூடிய தன்மை, லில்லாஹி அல்லாஹ்வுக்காக அவர்கள் வழிபடக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தால், பி கைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்களுடன், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அல்லாத வேறு உம்மத்துடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா லஹர வெளிப்பட்டு விடும், அன்னஹும் நிச்சயமாக அவர்கள், யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் இருக்காங்களே, அதியனு மிகவும் சரியான மார்க்கத்தில், மின் கைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்களை விட மற்ற உம்மத்துகளை விட சரியான தீனிலே இருக்கின்றார் என்பது வெளிப்பட்டு விடும். அப்போ இந்த தீன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த தீன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பெரிய வித்தியாசம் ஏற்படும். சரியான மார்க்கத்தில் இருக்காங்க. இபாதத்துகளுடைய விஷயம், அப்போ உங்கள் உபாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இங்கே உள்ள இபாதத்து காலம் அங்கே அதிகமாக இருக்கும், ஆனால் இபாதத்து நன்மை கம்மி. இங்கே காலம் மிகவும் குறைவு, ஆனால் அதிகம் இபாதத்துடைய நலவுகள் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான், 1க்கு 10 100 1000 அப்படி கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி அங்கே இபாதத்துகள் எக்கச்சக்க இபாதத். என்ன 6 மாதம் நோன்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க, 50% ஜகாத் கொடுக்கணும். இங்கே அப்படி 2.5% தான் 100க்கு, ஆனால் நன்மைகள் பன்மடங்கு. அதே போல் 6 அதாவது 1 மாதம் தான் நோன்பு, அது ஃபுல்லாக அதில் லயத்துல் கத்ருடைய இரவு வேறு. அதே மாதிரி இபாதத்தில் அங்கே 50 வக்து இருக்குது, இங்கே வெறும் 5 வக்து தான்.
ஆனால் என்னது அதுக்கு நன்மை அல்லா எப்படி கொடுக்குறான்? 50 வக்துக்குரிய நன்மை கொடுக்குறான். ஒத்தாத்தும் இல்லை அல்லாவுடைய அல்லாவுக்கு வழிபடக்கூடிய விஷயம். அவ பனி இஸ்ரேல் எடுத்துக்கங்க, அவங்களுடைய வழிபாடு எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்ல என்ன சொன்னா? வக்கூலு ஹித்தத்துன் நஃபிர் லக்கும் என்பதாக சொன்னான். ஹித்தத்துன் என்று சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க என்ன ஹிந்தத்துன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னது முரண்பட்டு நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அல்லாஹ் மன்னிப்பு கேட்க சொன்னா அவங்க கோதுமைன்னு சொல்லி கிண்டல் பண்ண மாதிரி போனாங்க. அப்போ இது என்னது அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ அல்லாஹ்ல என்னது சஜிதா செய்து தவுந்து போனாங்க. அதே மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சாங்க. ஆனால் நபிசுல்லாஸ்டைய உம்மத்தில் எடுத்துங்க, காலு சமிஅனா வ அத்தானா, நாங்கள் உங்களிடம் கேட்டு விட்டோம், வழிபட்டு விட்டோம். யாரை சொல்ல நீங்கள் என்ன சொல்றீங்களோ நாங்கள் செய்ய தயார். நீங்கள் என்னது இந்த அளவுக்கு என்னது அவங்க வழிபடுறதுல எல்லாரை விட முன்னாக இருந்தாங்க. பிகைரிஹிம் அவர்கள் இல்லாத விட. சரி, இதா கீச ஷுஜாஅத்துஹும் வ ஜிஹாதுஹும் ஃபி சபீலில்லா, இன்னும் ஒப்பீடு செய்யப்பட்டால் ஷுஜாஅத்துஹும் அவர்களுடைய வீரம், நபிசுல்லாஹுடைய உம்மத்துடைய வீரமும், வ ஜிஹாதுஹும் நபிசுல்லாஹுடைய உம்மத்துடைய ஜிஹாத் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய விஷயமும் ஒப்பீடு செய்யப்பட்டால், அதாவது ஷுஜாத்தை வீரத்தை பார்த்தோன்னு சொன்னா அந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துக்குள்ள வீரம். அதாவது பனி இஸ்ரவேல அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? நீங்க என்ன செய்யுங்க, உதுகுலுல் அரதுல் முக்கத்தஸ் தல்லத்தி, என்ன நீங்க அந்த பூமியில நுழையுங்க என்பதாக சொன்னான். அது மாதிரி அங்கே இருக்கக்கூட்ட போய் சண்டை போடுங்கன்னு சொன்னான். இது யாரு? பனி இஸ்ரவேல் சொல்லப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரோன் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கேட்டாங்க, இந்த மாதிரி போகணும் வாங்க சண்டை போடுன்னு சொல்லி என்ன சொன்னாங்க? அவங்களோட வீரம் எப்படி இருந்துச்சு? இது அன்ச ரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்கள் ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உள்ளே வரோம். அப்போ இதுதான் அந்த உம்மத்துடைய வீரத்துடைய நிலை இதான். ஆனால் இங்கே எடுத்துகிட்டுன்னு சொன்னால் என்ன சொன்னாங்க? யாரை சொல்லலாம், நீங்கள் வந்து என்னது பலக்க இமாது வரைக்கும் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் பின்னாடி நாங்கள் வர தயார் பதிலுத்த களத்தில். அதே மாதிரி நீங்கள் கடலில் லவ் ஹுல்த ஃபில் பஹரி லஹுல்னா மஅக், நீங்கள் கடலில் இறங்குனீங்கன்னா நாங்களும் உங்களோட இறங்க தயார். அப்போ இதில் வழிபாடும் இருக்குது, வீரமும் காட்டுது. நபிசுல்லாஹுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? தன்னுடைய முழுமையை என்ன செஞ்சாங்க? நபியை காப்பாற்றணும்னு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? வீரத்தோட தீரத்தோட செயல்பட்டதை பார்க்குறோம். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுடைய விஷயத்தில் இதில் கேட்கவே தேவையில்லை. என்ன செஞ்சாங்க? போனது ஒரு சின்ன ஒரு இதுக்காக. ஆனால் பெரிய போர், கைர தாத்தி ஷவுக்கத்தி, அல்லாஹ் ஒரு பெரிய போர் நடக்கணும்னு ஆடிட்டான். உடனே என்ன செஞ்சாங்க? யாரை சொல்லலாம், நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம், எங்களுடைய பொருள் எங்களுடைய உயிர் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் எதனாலும் எடுத்துக்கொள்ளுங்க எதனாலும் விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்யக்கூடிய விஷயத்துல சஹாபாக்கள் வீர தீரத்தோடு செயல்பட்டாங்க. ஏன்னா உங்களுடைய தன்மையில வரும்போது, ஏன்னா சீன நாட்டு அரசன்ட்ட போய் என்ன செய்யறாங்க? உதவி கேட்கும் போது அவன் கேட்குறான், நீங்க வந்து அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அந்த கூட்டத்தார்கள் குறைவாக இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனால் வெற்றி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன? அதாவது நாங்கள் வந்து என்ன நினைப்போம், எங்களுடைய சகோதரர்கள் முன்னாடி போய் சாகட்டும், நாங்கள் பின்னாடி நிற்க நினைப்போம். ஆனால் அவங்க ஒருத்தர் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் தான் முந்தி சென்று என்னது உயிரை கொடுக்கணும், தன் சகோதரன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜிஹாது ஷுஜாத் வீரம், இந்த ரெண்டுக்கும் பெரிய எடுத்துக்காட்டு அதில். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க செய்யக்கூடிய ஜிஹாத் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதாவது எல்லா யுத்தத்துலையும் என்னது எல்லா நிலையிலும் என்ன செஞ்சாங்க? ஜிஹாதுக்காக வேண்டி தயாராக இருந்தாங்க. அதனால எல்லாம் சொல்கிறேன், இன்ஃபிரு ஹிஃபாஃபம் வசிகாலா. குஸ்துந்தனியால் ஹசரத் அபு அய்யூப் இஸ்தம்பூலில் போய் நினைச்சாங்க, அவங்களுடைய கபருடைய அடக்கம் இருக்குது. ஹசரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு. ஏன்னா அபு தலஹா ரலியல்லாஹு கடல் பிரயாணம் செஞ்சு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் போய் கடல்ல அவங்க வஃபாத்தானாங்க. இதெல்லாம் என்னது அவங்களுடைய ஜிஹாதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ சபுருஹும் அலல் மக்காரிஹி, சிரமமான நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறது. அப்போ ராத்தில்லாஹி, அதாவது அல்லாஹ் ஒருவனுக்காகவே. அப்போ எவ்வளோ சிரமம் வந்தாலும் சரி, ஹந்தக்குடைய யுத்தமாக இருக்கட்டும், பெரிய சிரமங்கள் இருந்துச்சு, பொறுத்து இருந்தாங்க. பதில் யுத்த களமாக இருக்கட்டும், ஹுனைன் யுத்த களமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் செஞ்சாங்க, பொறுமையை தங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டின் பிரகாரம். அது மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. என்ன, அதாவது ஹசரத் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய குடும்பத்தார்கள் எனது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஒட்டகத்தை வச்சு என்ன செஞ்சாங்க? 2 குதிரை 2 பக்கம் கட்டி இழுக்கப்பட்டாங்க. அதில் சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க யாசிர் ரலியல்லாஹுடைய மனைவியார் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய அதாவது மறைவிடத்தில் குத்தி கொல்லப்பட்டாங்க. எவ்வளோ பெரிய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு, தொல்லை கொடுக்கப்பட்டுச்சு, பொறுத்திருந்தாங்க. அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தொல்லையை கேட்க தேவையில்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிரமங்கள். அதே மாதிரி ஹசரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய ரத்தம் உருகி அந்த சதை உருகி உருகி அந்த நெருப்பு அணையக்கூடிய அளவுக்கு என்னது சதை நெருப்பு காட்டப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. அது உமர்லான்னு சொன்னாங்க, ஹப்பாபுடைய இது விழா எலும்பு போல நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னது இருந்தாங்க. லஹரா இன்னும் வெளிப்பட்டு விட்டது அன்னஹும் நிச்சயமாக அவர்கள் அலமு ஜிஹாதன்
அதாவது ஜிஹாதில் மிகவும் மகத்தானவர்கள், போரில் மிகவும் மகத்துவமுள்ளவர்கள். குலூபன், உள்ளங்களால் மிகவும் வீரமானவர்கள். அதனுடைய உதாரணம் ஹுபைப் ரதியுல்லாஹுவை பற்றி சொல்லலாம். அது மாதிரி ஹசரத் ஆசிம் ரதியுல்லானு ஏன்னா கொல்லப்படக்கூடிய நேரத்தில் கூட என்ன செஞ்சாங்க, நபியை விட்டு கொடுக்கல, தீனை விட்டு கொடுக்கல, வீரத்தோடு என்ன செஞ்சாங்க, வீரத்தோடு இருந்தாங்க. இதா கீச சஹாவுகும், இதா கீச சஹாவுகும், அவருடைய கொடைத்தன்மை ஒப்பீடு செய்யப்பட்டால், பதிலுகும் அவர்களுடைய செலவழிக்கக்கூடிய அந்த விஷயம் ஒப்பீடு செய்யப்பட்டால், சமாஹத் அன்ஃபுசிஹிம் அவருடைய நஃப்ஸுகளில் பெருந்தன்மை விட்டு கொடுக்கும் தன்மை அது ஒப்பீடு செய்யப்பட்டால், பி கைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்களுடன் ஒப்பீடு செய்யப்பட்டால், தபையன நிச்சயமாக வெளியாகும், அன்னஹும் அஸ்ஹா அவர்கள் மிகவும் சிறந்த கொடையாளர் என்பதாகவும், அக்ரம இன்னும் மிக சங்கையானவர்கள், மின் கைரிஹிம் அவர்கள் அல்லாதவர்களை விட மிக சங்கையானவர்கள், கொடைத்தன்மையில் உயர்ந்தவர் என்பது தெளிவாகும். வஹாதியில் ஃபலாயிலு பிஹி நாலுஹா மின்ஹு தஅல்லமுஹா. வஹாதியில் ஃபலாயில் பிஹி இந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது, பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொண்டே நாலுஹா இந்த சஹாபாக்கள் அவைகளை அடைந்தார்கள். இந்த ஆலமீர் ஃபலாயிலுக்கு போது, இந்த ஹீலமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி போது. வமின்ஹு இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமிருந்தே தஅல்லமுஹா அந்த விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த ஃபலாயில விஷயத்தை என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக கிடைத்த விஷயங்களாக இருக்கிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அனைத்து விஷயங்களும் நபியின் மூலம்தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வஹுவல்லதி அமரஹும் பிஹா, வஹுவல்லதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அல்லது எப்படிப்பட்டவர்கள், அமரஹும் அவர்களை ஏவினார்கள். இந்த ஹும் லமீர் யாருக்கு போது, சஹாபாக்களுக்கு போது. அப்போ சஹாபாக்களை ஏவினார்கள். பிஹாங்கிறது அந்த ஃபலாயில் அவர் சிறப்புகளை கொண்டு ஏவினார்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, லம் யகூனு கப்லஹு அதற்கு முன்பாக ஆகியிருக்கவில்லை, கப்லஹு அவர்களுக்கு முன்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் ஆகியிருக்கவில்லை. முத்தபிஈன லி கிதாபின் அதாவது பின்பற்றக்கூடியவர்களாக, லி கிதாபின் ஜாஹு பி தக்மீலிஹி அதாவது அதை பூர்ணமாக்கி அவர்கள் கொண்டு வந்த எந்த கிதாபையும் பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களுக்கு முன்னால் அவர்கள் ஆகியிருக்கவில்லை. அப்போ இவங்க என்ன செய்யல, முன்னாடி உள்ள அந்த கிதாபையோ அதை பார்த்தோ என்ன செய்யல, எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இவர்களுக்கு ஏவினார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துடைய ஃபலாயில்களை, நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, இந்த விஷயத்தை பற்றி அறிவிக்கட்டுமா, இது செஞ்சா என்ன நன்மைங்கிறத அறிவிக்கட்டுமா. ஒரு முறை ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள மரத்துக்கு கீழே கூட்டு போறாங்க. அதே மாதிரி என்ன செய்றாங்க, சல்மான் ஃபாரிஸிலானவங்கள என்ன செய்றாங்க, மரத்தை இப்படி குலுக்குறாங்க, பனி நேரம், இலையுதிர் காலம். அப்போ மழை அப்படி குலுக்கும்போது அதில் என்ன செய்யுது, அதுலேருந்து இலைகள் விழுது. உடனே சஹாபியை கேட்குறாங்க, நீங்கள் என்கிட்ட ஏன் குலுக்குனீங்கன்னு கேட்க மாட்டீங்களா என்று கேட்கும்போது, யாரும் சொல்லுங்க ஏன் குலுக்குனீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி தான் என்னது, இதில் வந்து எப்படி குலுக்கும்போது எப்படி இலைகள் விழுதோ அதே மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு நாளைக்கு 5 முறை உது செய்து தொழும்போது அவருடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வம் ஊட்டுறாங்க. அது இல்லாமல் பல விஷயங்கள் என்னது, ஃபலாயில்களை, ஜிஹாதுக்குரிய ஃபலாயிலை சொல்றாங்க, நோன்புக்குரிய ஃபலாயிலை சொல்றாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு அதுக்கு கொடுத்த அதுக்குரிய ஃபலாயில் என்னங்கிறத சொன்னாங்க, ஜக்காத்துடைய ஃபலாயில் சொல்றாங்க, ஹஜ் உம்ராவுடைய ஃபலாயிலை சொன்னாங்க, நற்குணங்களுடைய ஃபலாயில், இப்படி எல்லா விதமான ஃபலாயில்களையும், இரவு தொழுகையுடைய ஃபலாயில்களை எடுத்து சொன்னாங்க. அது மாதிரி தஸ்பீ திக்ருடைய ஃபலாயில் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதனால, அதுல ஷஹீதாவதுனால ஏற்படக்கூடிய ஃபலாயில் என்னங்கிறத சொன்னாங்க. அதுக்கு ஒரு முறை ஜுவேரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதுட்டு வரும்போது என்ன செய்றாங்க, முஸ்ஸலால உட்காந்து தஸ்பீ செய்து கொண்டு இருக்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன செய்றீங்க, இந்த மாதிரி இப்படி ஓதிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு இந்த களிமா 3 தடவை ஓதுங்க, என்னது ஓதுனீங்கன்னு சொன்னா என்ன, சுபஹானல்லாஹி அதாவது அந்த களிமா 3 தடவை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னீங்கன்னா, வபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி, இந்த களிமாக்களை 3 தடவை ஓதுனீங்கன்னா என்னது, முழு நிறைய ஏகப்பட்ட நீங்க உள்ள எண்ணத்தை உட்கார்ந்து ஓதுனீங்க அவ்வளோ, அதை விட பன்மடங்கு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு ஃபலாயிலா நினைச்சாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. ஆர்வம் ஊட்டி நினைச்சாங்க, அவங்கள இதுல செய்ய வைக்கிறாங்க. அப்ப இவர்கள் எதையுமே சில தானாக பின்பற்றவில்லை. கமா ஜா அல் மசீஹு பி தக்மீலி ஷரியாத்தி தௌராத்தி, கமா ஜா அல் மசீஹ், அது மசீஹ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குறிக்குது, மசீஹுல்லா
அல்லாஹ்வுடைய தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததை போன்று தக்மீலி பரிபூர்ணம் செய்வதற்காக வேண்டி ஷரியாத்தி தௌராத், தௌராத்துடைய ஷரியத், தௌராத்துடைய அந்த மார்க்க சட்டத்தை என்ன செய்யறது பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்ததை போன்று என்ன செய்யல, இவங்க அந்த தக்மீலுக்காக என்ன செய்யல வந்த கிதாபை பின்பற்றவில்லை. அப்ப இவர்கள் நபிசுல்லா அஸ்லாம் அவங்களுடைய சொல்லை கேட்டு நபிசுல்லா அஸ்லாம் அவங்க சொல்றதை வச்சுதான் என்ன செஞ்சாங்க, பின்பற்றினார்கள் என்பது தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அந்தஸ்து யாரை விட, மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றிய அந்த ஹவாரியன்கள் அவர்களை விட உயர்ந்திருது. அதே மாதிரி அவங்களுடைய பாதை என்ன செய்யுது, வேற பக்கம் போய் நாளாக நாளாக என்ன செய்றாங்க, வழிகேட்டுக்கு போயிடுறாங்க. சஹாபாக்கள் அவங்க நபியின் மீது கொண்ட உறுதி, நபிசுல்லா அஸ்லத்தா அவங்க செய்த தியாகத்தின் காரணமா நிலைத்திருந்து என்ன செய்றாங்க, நேர்வழியின் பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, முழு உலகத்திலையும் எத்தி வைக்கக்கூடிய அந்த விண்மீன்களாக நட்சத்திரங்களை போன்று என்ன செஞ்சாங்க மாறினார் என்பது நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவங்களுடைய அந்த அமல்களை அவர்கள் நடந்த வழியிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.